ஓகே. ஹாய் காய்ஸ். இப்போலாம் வெயிட் லாஸு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல்னு நிறைய பேர் நிறைய விதமான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. முனிவர்கள் எப்படி தவம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் பேலியோ டயட் இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பேலியோங்கிறது ஒரு டயட் கிடையாது, அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, பேலியோனா ஃபர்ஸ்ட் என்ன? நம்மளோட முன்னோர்கள்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடைச்சதோ, இயற்கையா என்ன கிடைச்சதோ அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அப்ப விவசாயங்கிறத கண்டுபிடிக்கல. இப்பதான் நம்ம விவசாயம் பண்ணி பயிர் பண்ணி இது நல்லது அது நல்லதுன்னு சாப்பிட்றோம். அப்ப விவசாயமே கிடையாது. இயற்கையா மரத்துல என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இதுதான் பேலியோவோட பேஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இயற்கைக்கு நெருக்கமா எதெல்லாம் கிடைக்குதோ அதை பேஸா வச்சு நம்ம சாப்பிட்றது தான் பேலியோ டயட். பேலியோல என்னெல்லாம் சாப்பிடலாம்? வெஜிடேரியனா இருக்கவங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், கீரை சாப்பிடலாம், எதுவுமே அவாய்ட் பண்ண தேவையில்லை. நான் வெஜிடேரியனா இருக்கவங்களும் எதையும் அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஃபிஷ்ஷு, எக்கு, சிக்கனு, மட்டனு, போர்க்கு இப்படி எல்லாமே சாப்பிடலாம். பேலியோல மட்டும்தான் இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ கிராம் சாப்பிடணுங்கிற அளவு கிடையாது. நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ, வயிறு எவ்வளோ ரொம்பதோ அவ்வளோ தூரம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்ல பசி இல்லாம டயட் இருக்கிற ஒரே டயட் பேலியோ டயட் தான். சாப்பிடக்கூடாததுன்னு பார்த்தா நம்ம டெய்லி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதெல்லாம் தான் சாப்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் ரைஸு, மைதா, கோதுமை, ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு, பேக்கேஜில் இருக்க ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஃபுல் கார்போஹைட்ரேட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். 0 கார்ப்ஸ் சாப்பிட்றது தான் இதோட பேஸே. இப்போல்லாம் நிறைய மாடிஃபைட் பேலியோ டயட்னு வந்துருச்சு. அதாவது 90% பேலியோ இருந்துக்கிறாங்க, 10% கார்ப்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது ஓகே தான், அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பேலியோ டயட்டை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் பேலியோ டயட்ல கார்போஹைட்ரேட்டே கிடையாது. நம்ம அரிசியே சுத்தமாக எடுத்துக்க கூடாது. வெஜிடபிள்ஸையும் நான்வெஜ்ஜையும் வச்சு தான் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். கார்ப்ஸே கிடைக்காம நம்ம பாடி என்னத்துக்கு தான் ஆகிறது, நம்ம டயர்ட் ஆகிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சா அது ஃபேக்ட் கிடையாது. நமக்கு கார்ப்ஸ் மினிமம் லெவல்ல கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கு, பொட்டேட்டோவில் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கு, ஆப்பிள்ல இருக்கு. இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல நமக்கு தேவையான மினிமம் லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ கார்ப்ஸ் பத்தி நம்ம வரி பண்ண தேவையில்லை. இப்போலாம் சிறுதானியங்கள் நல்லதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் பேலியோ டயட்ல சிறுதானியங்களே கிடையாது. ஏன்னா அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அதையும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணும். கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி அரிசி, திணை அரிசி, இப்படி எந்த வகையான அரிசியா இருந்தாலும் சரி, எந்த வகையான தானியமா இருந்தாலும் சரி, அது பேலியோ டயட்ல அலோடே கிடையாது. பேலியோ டயட்ல இருக்க அட்வான்டேஜஸ் என்ன தெரியுமா? வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும். டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். சரி, எப்படி ஃபேட் லாஸ் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி என்னமோ அது நம்ம பாடிக்கு கிடைச்சிரும். ஆனால் தேவைக்கு அதிகமான கேலரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடி அதை ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். ஆனால் பேலியோ டயட்டில் என்ன நடக்குது? நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் சுத்தமாக எடுக்கிறது கிடையாது. சைட் பை சைட் நம்ம எக்ஸசைஸும் பண்றோங்கிறதுனால நம்ம உடம்புக்கு வெளியில இருந்து வர எனர்ஜி பத்தாதுன்னு நம்ம பாடி நினைச்சுக்கிட்டு உடம்புக்கு உள்ளேயே இருக்கிற ஃபேட் எல்லாம் எடுத்து எனர்ஜியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபேட் அது எங்க இருந்து வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கும். சில பேருக்கு முகத்துல இருந்து எடுக்கும், சில பேருக்கு அடிவயிறுல இருந்து எடுக்கும், சில பேருக்கு கை கால்னு எங்கெங்கெல்லாம் ஃபேட் ஸ்டோர் ஆகியிருக்கோ அங்கங்க இருந்துலாம் இந்த பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்து கரைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். வெயிட் மெஷின் வச்சுதான் செக் பண்ணணும் இல்லை, கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதே நம்ம வெயிட் லாஸ் ஆகுறது நமக்கு தெரியும். நான் ஒரு 10 days 15 days இப்படி சீட் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கே எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நான் ஒரு முடிவுல இருக்கேன், 1 month நம்ம கண்டினியூஸா பேலியோ டயட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் நடக்குதா என்னன்னு. அடுத்தது பேலியோ டயட்ல வெயிட் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது? நார்மலா நமக்கு முதல்ல எப்படி வெயிட் கெயின் ஆகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க குளுக்கோஸ் பிளட்ல இருக்க செல்லுக்குள்ள போய் கன்வெர்ட் ஆகும் குளுக்கோஸா. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இன்சுலின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா மெயின் ப்ராப்ளமே இன்சுலின் நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிடும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான் உடம்புல இருக்க எல்லா வகையான ப்ராப்ளமுக்கும் காரணம்னு நிறைய டாக்டர் சொல்றாங்க. இந்த பேலியோ டயட் இருக்கிறது மூலமா தேவையில்லாத கார்ப்ஸ்
கார்ப்ஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. கேலரிஸும் நம்ம கம்மியா இன்டேக் பண்றதுங்கிறதுனால பிளட்ல வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் சுகர் ஆட் அப் ஆகுது. ஸோ அதனால நமக்கு கேலரிஸ் கம்மியாகிறதுனால வெயிட் லாஸும் ஆகுது, பிளட்ல சுகர் கம்மியாகிறதுனால நமக்கு பிளட் சுகரும் கம்மியாகுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பிளட் சுகரோட லெவல் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் இந்த இன்சுலினை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றதுனால தான். ஸோ இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அண்ட் ஃபேட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா பிசிஓஎஸ் இருக்க பொண்ணுங்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணம். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ இது ஒன்று நம்ம கவர் அப் பண்ணோம்னா பாடியில் இருக்க பல விதமான பிரச்சனையை நம்ம கவர் அப் பண்ண முடியும். என்னதான் பேலியோ டயட்ல அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்க தான் செய்யுது. நமக்கு நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இதுல கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் எங்க இருந்து நமக்கு கால்சியம் வரும்? ஸ்கூல் புக்ல இருந்தே தெரியுமே பால்ல கால்சியம் இருக்குன்னு. ஸோ கால்சியம் நமக்கு இதுல கிடைக்காது. அதனால எலும்புல கொஞ்சம் சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பேலியோ டயட்குள்ளேயே இருக்கிற எந்த இதுல நமக்கு கால்சியம் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஃபுட்டை தான் எடுத்து நம்ம சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு விட்டமின் டியும் கிடைக்காது. விட்டமின் டி எனக்கு தெரிஞ்சு வெயில்ல இருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்துலாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ தான், மினிமலான வேல்யூ தான். விட்டமின் டி எந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு அதிகமா கிடைக்குதோ அதையும் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு ஆகணும். அடுத்தது வந்துட்டு சொந்தக்காரங்க விசேஷத்துக்குலாம் போகும்போது மெயினா நம்மளால சாப்பிடாம இருக்கவே முடியாது. காது குத்து, கல்யாணம், கெடா விருந்துன்னு போகும்போது சாப்பிட சொல்லி நம்மள டெம்ப் பண்ணும். தமிழ்நாட்டுல முக்கியமா மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அது ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்கன்னா இன்னும் சொல்லவே தேவையில்ல. ஃபங்க்ஷன் வரும், டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா நம்மளால டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது. இது ஒண்ணு அதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது இது நம்ம லைஃப் லாங் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது. எவ்வளவு நாளைக்கு நம்மளால இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியும்? அதனால கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டயட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆயிடணும். ஆனா கம்பல்சரி நம்ம ஏதாவது ஒரு டயட்ல லைஃப் லாங் இருந்துதான் ஆகணும். டயட்னா சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, ஹெல்தியரா சாப்பிட்றது தான் டயட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லாராலையும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது. பிரெக்னெண்டா இருக்கவங்க, பால் கொடுக்குற லேடிஸ், அதுக்கப்புறம் உடம்புல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கவங்க இதை ஸ்டார்ட் பண்ணிடவே முடியாது. டாக்டரோட அட்வைஸ் இருக்கணும். இதுக்கு நார்மல் பீப்புள் சும்மா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா டாக்டரோட அட்வைஸ் இல்லாம பேலியோ டயட்டை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்துல போய் தான் முடியும். ஸோ டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முனிவர்கள் தவம் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த பேலியோ டயட்ல இருக்கிறது. யாராவது 1 மாசம் 2 மாசம் பேலியோ டயட் இருந்தாலே நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஆனா கண்டிப்பா நான் இந்த முறை 30 நாளாவது பேலியோ டயட் இருக்கணும்னு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். பேலியோ டயட்ல இருக்கவங்களுக்கான ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னா ரெசிபிஸே கிடைக்காது. ரிப்பீட்டட் ரெசிபிஸே நமக்கு அதிகமா வந்துட்டு இருக்கும். ஸோ வெரைட்டியா ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப நமக்கு வெரைட்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அதுக்கெல்லாம் தான் நம்ம சேனல் இருக்கேன்னா டிஃப்ரெண்டான பேலியோ ரெசிபிஸ் போடுறேன். நீங்க அதை பார்த்து நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேலியோ டயட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு, உங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ஹெல்தியரான வெர்ஷன்ல சமைச்சு போடுங்க. நீங்களும் ஹெல்தியரா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. லாஸ்டா ஒரே ஒரு டயலாகோட இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம உணவை மாத்தினோம்னா நம்மளோட உடம்பும் கண்டிப்பா மாறும். வாழ்க்கை முறையை மாத்தினோம்னா நம்மளோட வாழ்க்கையே மாறும். ஸோ இனிமே எல்லாரும் நல்ல ஹெல்தியரான வெர்ஷன்ல சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். பாய்.